ஹாய் மை ஃபேமிலிஸ், நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரி எக்ஸல் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 400 மாணவர்கள் தங்கும் விடுதியில் கொடுக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு 400 மாணவர்கள் மயங்கி விழுந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை அந்த இடத்துக்கு போய் சோதனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட மாணவர்கள் மயங்கி வந்திருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக உணவு பாதுகாப்புத்துறை இமிடியேட்டாக அந்த நாமக்கல் மாவட்ட கலெக்டரும் சரி, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் சரி அந்த இடத்துக்கு போய் சோதனை பண்ணியிருக்காங்க. சோதனையில் வந்து அவங்க சில தகவல் வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விடுதியில் தயாரிக்கக்கூடிய உணவு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லைன்னு சொல்லி தகவல் வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று, அந்த உணவை தயாரிக்கக்கூடிய தண்ணி வந்து சுத்தமாக இல்லை, அந்த உணவுக்கான ரெடி பண்ணக்கூடிய தண்ணி வந்து சுத்தமாக இல்லை, ரொம்ப புழுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த உணவகத்தில் குடிக்கக்கூடிய தண்ணியும் சுத்தமாக இல்லைன்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதோட முழு ஆய்வு வெளிவர வரைக்கும் இந்த கல்லூரி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி தற்காலிகமாக அந்த கல்லூரிக்கு விடுமுறை அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உணவு பாதுகாப்புத்துறை. இமீடியட்டாக அங்கே கலெக்டரும் போயிருக்காங்க, அந்த இடத்த ஃபுல்லாக சோதனை பண்ணியிருக்காங்க. இதுக்கு கல்லூரி நிர்வாகம் சைடு என்ன பதில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு அரசாங்கம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா ஹாஸ்டல் ஸ்டே படிக்கக்கூடிய பசங்க வந்து ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக இருந்தால் அவங்களோட படிப்பில் கவனம் இருக்கும், ஹெல்த் ஓரியன்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த கல்லூரி சார்ந்த நிர்வாகிகளும் இது போன்று இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குங்க. ஏன்னா மாணவர்கள் உங்களை நம்பி அந்த கல்லூரி படிக்க வராங்க, நீங்கள் அவங்களை கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா உணவு ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தை நீங்கள் அவங்க கொடுக்கும்பொழுது ரொம்ப பாதுகாப்பாக கொடுங்க. இனி இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்குங்க. விரைவில் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து சோதனை மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. அது கூடிய விரைவில் தகவல் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அந்த கல்லூரிக்கு விடுமுறை விட்டுருக்காங்க.